நான் புகழ்வேன், நான் ஆடி மகிழ்வேன், அவர் நன்மைகளை எண்ணும் அடிப்பான் பாடுவேன் அல்லேலூயா, துதி அல்லேலூயா, இருவாய் புகழ்ந்தி கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல காலை நேரத்தில் மறுபடியும் கூட நாம் எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கிறதான ஒரு நல்ல தருணத்தை தெய்வம் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? உண்மையாகவே இந்த காணொளி மூலமாக உங்களோடு தொடர்பு கொண்டு கர்த்தரை ஆராதிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நடத்தினார், இனிமேல் நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நாம் துதிக்க போகிறோம். அப்படியே எல்லாரும் ஒரு விசை கூட கண்களை மூடி திரியேக தேவனை, நம்முடைய பிதாவாகிய தேவனை, நம்முடைய இரட்சகராகிய இயேசுவை, நமக்குள் இருக்கிற வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்த போகிறோம். கண்களை மூடி உற்சாகமாய் உண்மையாய் ஆமென் ஸ்தோத்திரம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை நோக்கி நாம் பார்க்கலாமா? நன்றி தகப்பனே, தகப்பனே மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வல்லவரே மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபையின் ஆவியானவரே மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இரக்கங்களின் பிதாவே மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக உங்களுடைய ஜீவனை கொடுத்த எங்கள் இரட்சகராகிய இயேசுவே உமக்கு நன்றி 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 அப்பா. உங்க கிருபை உள்ள கருத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓடி நல்லவர் நல்லவர், பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்திடும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்திடும் பெரியவர் எனக்குள்ளே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே. எல்லாரும் சேர்ந்து ஒரு விசை கூட ஹல்லேலூயா. ஆமென். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ நீ நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. வல்லவர் எனக்குள்ளே, மிகவும் வல்லவர் எனக்குள்ளே. அப்படி சேர்ந்து பாடுவோமா? எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. வல்லவர் எனக்குள்ளே, மிகவும் வல்லவர் எனக்குள்ளே, வல்லவர் எனக்குள்ளே, மிகவும் வல்லவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்திடும் வல்லவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்திடும் வல்லவர் எனக்குள்ளே, இயேசு வல்லவரே, இயேசு வல்லவரே, இயேசு வல்லவரே, இயேசு வல்லவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவரே, வல்லவர் எனக்குள்ளே, மிகவும் வல்லவர் எனக்குள்ளே. பாடுங்க. வல்லவர் எனக்குள்ளே, மிகவும் வல்லவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்திடும் வல்லவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்திடும் வல்லவர் எனக்குள்ளே, இயேசு வல்லவரே, இயேசு வல்லவரே, இயேசு வல்லவரே, இயேசு வல்லவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவரே, இன்றும் என்றும். எல்லாரும் சேர்ந்து உண்மையாய் பாடுவோமாக. உந்தன் நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், உந்தனாலும் இந்த நாமம் பாட வேண்டும், உந்தன் நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்த நாமம் பாட வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க. ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும்,
ஆவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் இந்த நாம் பாட வேண்டும். ஆண்டவரே, அந்த ஏதேன் தோட்டத்தில் உறவு இந்த ஆராதனை மூலமாய் நாங்கள் மறுபடியும் உம்மோடு இணைய ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், நீர் ஆச்சரியமாய் நடத்துவீராக. ஆவியானவரை, நாங்கள் எங்களுடையதான சிந்தனையில் இருந்து அல்ல, எங்களுடையதான ஆண்டவரே, எங்களுடைய நோக்கத்தில் இருந்து அல்ல ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த சமூகத்தில் ஆண்டவரை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு ஆராதிக்க எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தருவீராக. தேவக்கரம் கூட இருக்கட்டும், நீர் ஆளுகை செய்யும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன். ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். Thank you Jesus. ஹல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். நல்ல கையை தட்டி உண்மையா உற்சாகமா ஆண்டவரை நோக்கி பார்த்து நான் பாட போறோம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. அவரை நோக்கி பார்த்து உண்மையாய் ஆராதிக்கிறவர்களை தேவன் ஒருபோது கைவிடுகிறவர்கள். ஆராதித்த கர்த்தருடைய ஜெயத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கு எரிய செய்தி, எனது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினே, இருளை ஒளியாக்கினே. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். நல்லா சொல்லுங்க சத்தமா. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். மங்களை போல ஓட செய்தி, மங்களை போல ஓட செய்தி, உயர செய்தி, உயர அமர செய்தி. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். வெள்ளத்தால் இடை கட்டி பலியை செவ்வையாக்கி, வெள்ளத்தால் இடை கட்டி பலியை செவ்வையாக்கி, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். சொல்லுங்க. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். நிறைய கண்மலை, நிறைய கோட்டை, நிறைய கண்மலை, நிறைய கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். ரட்சிப்பின்
கொரோனா என்கிற வைரஸினாலே பயந்து போயிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கும் வேதம் சொல்லுகிறது, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் அடைக்கலம். இந்த வார்த்தையை மாத்திரம் எல்லாரும் ஒரு நிமிஷம் ஒரே ஒரு தடவை கூட நான் பாடி அடுத்த பகுதிக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஓ ஹல்லேலூயா. நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், சதமா ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், அமே இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இனி ஒரு பாடலை கூட நான் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஓ ரம சந்தல ரபக்கபதவா. நன்றி அப்பா. அதே கர்த்தரை மகிமைப்படுத்தி என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமாய் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்கா இந்த நாளே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்கா இந்த நாளே ஸ்தோத்திரம். ஆபத்திலே யாரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே யாரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி ஆராதிக்க போகிறோம். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து பாடலாமே ஆண்டவருடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தி. Thank you Jesus. Hallelujah. ஓரவ சந்தலர ஹத்யாலரவா. Hallelujah. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்த நாளே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்த நாளே ஸ்தோத்திரம். ஆபத்திலே யாரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே யாரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே.
உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். ஏழை என்னை நீ கையில் நின்று எவரும் பறிக்க இயலாதே. ஏழை என்னை நீ கையில் நின்று எவரும் பறிக்க இயலாதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். ஆமென், ஹல்லேலூயா. தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை மறவேன் என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை மறவேன் என்றதாலே ஸ்தோத்திரம். உள்ளங்கையில் என்னை வரைந்தீ உன்னத எந்தன் புகலிடமே. உள்ளங்கையில் என்னை வரைந்தீ உன்னத எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். சொல்லுங்க. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். உனக்கு நீராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கு நீராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா எல்லாம் சேர்ந்து உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து பாட போகிறோம். ஹல்லேலூயா. என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடு
உந்தன் தயவா என்னை நடத்தும், என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு. அப்படியே கையை உயர்த்தி உண்மையா இருக்கிற இடத்துல அப்படியே கண்ணை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் என் உயிர், நீங்க தான் என் ஜீவன். ஹல்லேலூயா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அப்படி ரெண்டு கையை உயர்த்தி எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் வைத்து வைத்ததும் நீரல்லவோ. உண்மை உள்ள இருதயத்தோடு கர்த்தர் உங்களை என்னை எவ்வளவோ உயர்த்தி வைத்து இந்த காலவேளையில என் பிள்ளை என்னை பார்த்து எப்படி ஆராதிக்கிறது சொல்லி அவருடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறத சொல்லல ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் வைத்து வைத்ததும் நீரல்லவோ. கண்மலை தேனும் வடியும் என்னையும் தருவதும் நீரல்லவோ. கண்மலை தேனும் வடியும் என்னையும் தருவதும் நீரல்லவோ. உம்மை போற்றி பாடுவோ எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோ எங்கள் உயர்ந்த கண்மலையே. அவரை பார்த்து ஹல்லேலூயா 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 ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படி கர்த்தரை ஆராதிங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மறைந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மறைந்திருப்பேன். இசையாவும் அன்பு போதுமே
சொல்லுங்க. அன்னையின் கருவில் தெரிந்து கொண்டு இம்மட்டும் காத்ததும் கிருபையப்பா. வழி தப்பி அழைத்த போது உந்தன் வழி தப்பி அழைத்த போது என்னை மீட்டதும் கிருபையப்பா. என்னை மீட்டதும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வாசம் மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மாறித்திருப்பேன். சொல்லுங்க நல்ல கையை உயர்த்தி. உங்க வாசம் மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மாறித்திருப்பேன். இசையாவும் அன்பு போதுமே, என்னை சரிவும் கிருபை போதுமே. இசையா இசையாவும் அன்பு போதுமே, என்னை சரிவும் கிருபை போதுமே. இசையாவும் அன்பு போதுமே, என்னை சரிவும் கிருபை போதுமே. ஷதலரபபலரா ஓ ரபகரபலப. அப்படியே வாய்க்குல திறந்த அந்நிய பாஷையில ஓ ஹல்லேலூயா உண்மையா அவரை நோக்கி பாருங்க. ஓ ரமகந்தலரதரபகரபா ஓ ரமகந்தலர ஷதுரமகந்தியாலரபா ஓ ரபகந்தலரதூனியம்தலரபலபோ ஓ ரபகந்தலரஹந்தியாலபோ ஓ ரமனஷந்துலரபகந்தலரபதுரியந்தரபலபா ஓ ரமகந்தலரகதரபலப ரமயாந்தனபா. நல்ல வாய் திறந்த அந்நிய பாஷையில ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் அவன் புதிய ஏற்பாட்டு விசுவாசி போட்ட ஒரு பெரிய கிருபை. அந்நிய பாஷையில கர்த்தரை நல்லா துதிப்பது. ஹல்லேலூயா. அதை தேவ திருச்சபை இன்னைக்கு ஆண்டுடைய சமூகம் ஓ ஹல்லேலூயா அதை நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஓ ஹல்லேலூயா. நல்ல அந்நிய பாஷையில நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தி அவரோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அவரோடு இணைந்து வாழ்கிற ஒரு வெற்றியின் வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறார். எல்லா பொல்லாத அந்தகார வல்லமைகள், எல்லா சுத்தாவிகளின் வல்லமைகள், எல்லா பிசாசுடைய கிரியைகளும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் அவைகள் நிர்மூலமாக்கப்படுவதா. நல்ல அந்நிய பாஷை நல்ல வாயை திறந்து நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இது ஒரு ப்ரோக்ராமா பார்க்காதீங்க. இது கர்த்தர் உங்களை நடத்துகிறதான ஒரு வழியாய் கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் உங்களுக்கு தந்திருக்கிறார். நல்ல கர்த்தரை ஆராதிங்க. ஹல்லேலூயா. ஓரா மானா தீகாலா வாரா தூரா ஹப்தாலா நனாக்கவா லரியாங்கரவா லவலவா. அப்படி நாம மகிமைப்படுவதாக. அவருடைய கிருபைகளை தாங்கி நடத்துவதாக ஆண்டவரே. அல்லேலூயா. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஹல்லேலூயா. ரப ஷந்தல ரப கபல ரபா ரம கந்தல ரகதல ரப லப ரப தனமன ரப ரப ரப. ஹல்லேலூயா. ஆமென். ஓ நன்றி அப்பா. ஓ ரப கந்தல ரப லப. அழகானவர், அருமையா இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர்.
அந்த வார்த்தையை இயேசுங்கிற நாமத்தை எல்லாரும் சொல்லுங்க. அவர் இயேசு, இயேசு, இயேசு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. ஏசப்பா சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. எல்லாம் நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ரீதலா ரீதலரா ரீதலா 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 ஹந்தலரா ரீதலா ரீதலா ரீதலனா ரீதலா. அப்படி அந்நிய பாஷையில ரீதலரா ரீதலனா ரீதலரா 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 ஹந்தலரா. நல்ல கரங்களை தட்டி ஆவியானுடைய பிரசன்னத்துல ஷாதரபா கபரபா உன்னமா கபபபபபபப. ஆமென். ரீதலா 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 ரீதலரா ரீதுலா ரீதலரா ரீதலரா ரீதலரா. பன்னிரண்டு கையை உயர்த்தி ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிற முகமா வேதம் சொல்லுகிறது. அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த ஆராதனை நேரத்தில் அவரை நோக்கி பார்த்த நம்முடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. நீங்கள் ஆராதித்த ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீங்கள் ஆராதித்த ஆண்டவர் உங்களை என்னை மிகவும் நேசித்து தன் ஜீவனை கொடுத்தவர். இன்றைக்கு உங்களுக்காக உங்களுடைய சின்ன சின்ன தேவைகள், அவருடைய பார்வையில காணப்படுகிற சின்ன சின்ன காரியம்தான். இன்னைக்கு உங்களுக்கு அது பெருசா தெரியலாம். உங்க பிரச்சனைகள், உங்களுடைய போராட்டம், உங்க கண்ணீர்கள், உங்களுடைய கவலைகள் எல்லாம் ஒரு இமைப்பொழுதிலே அதை மாற்றிக்கொள்ள வல்லமை உள்ளவர். தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. தொடர்ந்து ஆவியானவரே இந்த அருமையான வேலையில தொடர்ந்து இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே வேத பகுதி ஆசீர்வதியும். ஆண்டவரே தேசத்துக்கு ஜெபிக்கிற ஜெபத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை நீர் ஆசீர்வதியும். நன்மையினால நிரப்பும். ஆண்டவரே இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலையும் உண்மையாய் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய நிறைவான பிரசன்னத்தை கொடுத்து உடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. Praise the Lord. Hallelujah. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இப்பொழுதும் கர்த்தருடையதான வசனத்தை வாசிக்க போகிறோம். நம்மத்தில் இருக்கிறதான ஹல்லேலூயா டோனி அவர்கள் நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பாங்க. எல்லாரும் நீங்கள் கவனமாக நீங்களும் சேர்ந்து வாசிக்க உங்களுடைய அன்போடு நான் கேட்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும் போது உண்மையாகவே வசனத்தை நேசிக்கிற ஆண்டவர். ஆமென். வசனத்தை நேசிக்கிறவர்களை தேவன் நேசிக்கிறார். ஆமென். இந்த நாளில் நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீர்கள், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் அவருடைய வசனத்தை நேசிக்கும் போது அவர் உங்களை நேசித்து உங்களை நடத்த, உங்களுடைய பிள்ளைகளையும் நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க கேட்போம். வேத பகுதி 1 யோவானின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நாம் யாவரும் எழுந்து நின்ற வண்ணமாக வேத பகுதியை வாசிப்போம்.
பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் இவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவன் நம்மில் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறார், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லி தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். ஆமென். அன்றைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதா. இப்பொழுது நாம் தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். உண்மையாகவே நாம் இந்த காலகட்டத்தில் நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த கொரோனா வைரஸ் மூலமாக ஜனங்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே பலவிதமான சோதனையில் இருக்கிற நாம் ஜெபிக்கும்போது தேவன் நல்ல மாற்றங்களை தருவார். நமக்கு இருக்கிற செந்தில் அவர்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு விஷயம் கூட நாம் இருக்கிற இடத்துல ஒருமனப்பட்டவர்களாக நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது, கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் தேசத்தில் பெரிய மாற்றத்தை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஒருமனப்பட்டவர்களாக தேவனை நோக்கி நம்ம தேசத்துக்கு ஒரு விடியலை கொடுக்கும்படியாக, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் விடியலை கொடுக்கும்படியாக நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக. நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நெருக்கமான சூழ்நிலைகள்ல எங்களை நீங்க கிருபையாய் நடத்தின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் நீங்க சந்தித்து அப்பா இதுவரையில எங்களை ஆண்டவரை நீங்க நடத்தின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்னைக்கு எங்க இந்திய தேசத்துல அப்பா எத்தனையோ பேர் இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டு அப்பா மருத்துவமனைகள்ல இருக்கிறாங்கப்பா. அவங்க ஒவ்வொருவருக்காகவும் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பரம வைத்தியர் அப்படின்னு நாங்கள் வேதத்தில் வாசிக்கிற ஆண்டவரே. நீர் ஒவ்வொருவருக்கும் சுகம் கொடுக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். உங்களுடைய தழும்புகளாலே சுகமாகும் என்ற வார்த்தையின்படியாக ஆண்டவரே மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா நீர் அந்த சுகத்தை கொடுக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் மனம் இறங்கி ஆண்டவரே உங்களுடைய கிருபையை எங்க தேசத்து ஜனங்க மேல அப்பா இறங்கும்படியாக செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல இன்னைக்கும் முன்னணியில இருந்து மருத்துவமனைகளில் வேலை செய்கிற ஒவ்வொருவரோடும் தேவ கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, அதோடு மட்டுமல்லாமல் ஆண்டவரே எல்லா துறையில முன்னணியில இருந்து வேலை செய்கிற ஒவ்வொருவருக்காகவும் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கு வேண்டிய கிருபைகளை கொடுங்க, வேண்டிய ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்க தேசத்தை அப்பா நீங்க ஆண்டவரே பாதுகாத்து கொண்டாதான் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக இன்னைக்கும் முனைப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற எங்க அரசாங்கத்துக்காக, அரசியல் ஆண்டவரே அப்பா தலைவர்களுக்காக, அதே போல அரசு அதிகாரிகளுக்காக அப்பா ஆண்டவரே பொது ஜனங்களுக்காக நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கு வேண்டிய கிருபைகளை கொடுங்க, பாதுகாப்பை கொடுங்க, எல்லா தீமையான காரியங்களுக்கும் நீங்க விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அதே போல இந்த நாளிலேயே கூட அந்த தொற்று மற்றவர்களுக்கு பரவாதபடிக்கு எங்க அரசாங்கம் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் பலன் கொடுக்கும்படியாக என் ஆண்டவர் நீர் உதவி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலேயும் கூட நிதி நெருக்கடி மோசமான நிலையில உலகம் முழுவதும் இருக்கிறது அப்பா. எங்க இந்திய தேசத்திலேயும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. சீக்கிரத்தில் இந்த நிதி நெருக்கடி எல்லாம் எங்க தேசத்துல மாறும்படியாக என் ஆண்டவர் நீர் கிருபை தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். வேண்டிய திட்டங்களை எங்க
நிதி அமைச்சர்களுக்கு நீங்க கொடுக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல அந்த நாளிலேயும் கூட விவசாயம் தலை தோங்கும்படியாக என் ஆண்டவர் தாமே நல்ல மழையை கொடுத்து விவசாயிகளுடைய வாழ்க்கையில அப்பா ஒரு விடியலை கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ அந்த நாளிலேயும் கூட நீண்ட நாட்களுக்கு பிறகு குறுவை சாகுபடி செய்யும்படியாக அப்பா தண்ணீர் திறக்க ஆண்டவர் நீர் பாராட்டின இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில விவசாயிகளாகிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நீங்க மாற்றத்தை கொடுக்க போகிறதற்காக, அதே போல அந்த கொரோனா தொற்றிலிருந்து இந்த இந்திய தேசத்துக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறதற்காக, அதே போல அப்பா இன்னைக்கு விசுவாச மக்கள் எப்பொழுது சபை திறக்கப்படும் என்று ஏங்கி நிற்கிற சூழ்நிலையை நீர் அறிந்து நிற்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா அது சீக்கிரத்தில் வரும்படியாக என் ஆண்டவர் சீக்கிரத்தில் சபைகள் திறக்கப்பட என் ஆண்டவர் நீர் கிருபை தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதற்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் ஒரு விஷயம் கூட நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் ரத்தத்துக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு ஊழியர்களையும் ரத்தத்துக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க, எங்க இந்திய தேசத்து ஜனங்களை ரத்தத்துக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. சீக்கிரத்தில் உங்களுடைய ராஜ்யம் எங்க இந்திய தேசத்திலே உலகம் முழுவதும் கட்டப்பட போகிறதற்காக உங்களுடைய வருகை வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபத்துல வேதம் வாசிக்கிறதுல அப்பா உண்மை பற்றி ஆண்டவரே உண்மை அறியாத ஜனங்களுக்கு சொல்லுவதில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் முனைப்பாய் இருக்க என் ஆண்டவர் உதவி செய்யுங்க. இதற்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஒரு விஷயம் கூட நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். நீர் எங்களை தெரிந்து கொண்டதின் நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற எங்களுக்கு கிருபை தாங்க. எங்க ஆவி ஆத்தும சரீரத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை நேரத்திலே நாம் ஆராதிக்கவும் நாம் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கவும் இப்பொழுதும் தேசத்துக்கு ஜெபிக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்தார். இப்போ நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். நம்மத்திலே நம்முடைய சிஸ்டர்கள் நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொடுக்க இருக்கிறார்கள். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதித்து நம் எல்லாருக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையாய் நம்மத்திலே கர்த்தர்களை எடுத்து பயன்படுத்தும்படியாய் நாம் ஜெபத்தோடு காத்திருப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது கர்த்தர் என்னோடு பேச வேண்டும் என்கிற இருதயத்தோடு நீங்கள் உட்கார்ந்திருந்தால் கர்த்தர் உங்க கூட பேசுவது நிச்சயம். ஆமென். ஆகவே இப்பொழுது நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அருமையாக நம்முடைய சகோதரிகளை வரவேற்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் கூட இந்த ஆன்லைன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனத்துக்கு நேரம் நாம் கடந்து போகலாம். வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இந்த வசனத்தை கேட்கிறதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இந்த உலகத்திலே வெளிச்சம் என்பது ஆண்டவருடைய சிஸ்டமில் ஒன்றாய் காணப்படுகிறது. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணம் எப்படி மறைந்திருக்க முடியாதோ அதே போல வெளிச்சத்தில் இருக்கிற யாருமே மறைந்திருக்க முடியாது. தேவன் அவர்களை பிரகாசிப்பிக்க உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்கு எரிகிறதாகவும் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை, உங்க விளக்கு எப்படி இருக்கணும்? வெளிச்சமா இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? எரிந்து கொண்டே இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய வருகை சமீபத்தில் இருக்கிறதுனால எஜமான் வரும் பொழுது நம்முடைய விளக்கு என்ன செய்யணுமா? எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அறைகள் கட்டப்பட்டிருக்க வேண்டும், விளக்கு எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆக மொத்தம் நம்ம ஆயத்தமா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது 10 கன்னிகைகளுக்கு ஒப்புமையாக சொல்லுகிற ஒரு வார்த்தை. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10 கன்னிகைகள் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்படுகிறார்கள். தங்கள் கைகளிலே தீவட்டிகளை ஏந்தி கொண்டவர்களாய் புறப்படுகிறார்கள். 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அந்த புத்தி உள்ளவர்கள் தங்கள் கையிலே தீவட்டிகளோடு எண்ணெயையும் கொண்டு போகிறார்கள். புத்தி இல்லாதவர்களோ தீவட்டிகளை மாத்திரம் பிடித்து கொண்டு போகிறார்கள். மணவாளன் வர தாமதிக்கிற பொழுது அவர்கள் சற்று நேரம் இளைப்பாறுகிறார்கள். மணவாளன் வரும் பொழுது தங்களை ஆயத்தப்படுத்தும் பொழுது
புத்தி உள்ளவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள், புத்தி இல்லாதவர்களோ தங்கள் ஆயத்தம் இல்லாத காரணத்தினாலே மணவாளுடைய அழைப்பிலே போக முடியாமல் போகிறது. உடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா, நீங்கள் உங்களுடைய விளக்கை என்ன செய்யணும்? எரிந்து கொண்டு இருக்கணும். எது வரைக்கும் எரிஞ்சிட்டு இருக்கணும்? தேவனுடைய வருகை வரைக்கும். நம்முடைய ரட்சிப்பாகிய விளக்கு தேவன் வருகிற வரைக்கும் அது பிரகாசமா எரிய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இப்பவே வெளிச்சத்தை தேடி அநேக ஜனங்கள் என்ன செய்வார்களாம்? வருவார்கள். வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை, உதிக்கிற ஒரு ஒளி நடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று சொல்லி. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்போமானால் அநேக ஜனங்கள் நம்மை தேடி வருவார்கள். அந்த விளக்கை எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் சொல்கிறார், நம்ம கிட்ட வெளிச்சம் இருக்கு. நம்ம என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுது நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். ஆனா அந்த வெளிச்சம் என்ன செய்யக்கூடாது? இருளாய் போகக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவர்கள் எவ்வளவு பேரும் என்ன இல்லை? இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நம்ம அவருடைய பிள்ளைகளாக நாம் என்ன செய்யணுமா? ஒளியிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம கிட்ட கொஞ்சம் கூட ஒரு இருள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். இருள் என்பது பாவத்தை குறிக்கிறது, உலக காரியங்களை குறிக்கிறது. இந்த பாவமாகிய இருள் நம்மை பற்றி கொள்ளாதபடி நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை இருளானது நம்மை பற்றி கொள்ளாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த கடைசி காலகட்டத்தில் தேவனுடைய வருகைக்காய் காத்திருக்கிற கிறிஸ்தவ தேவ மக்களாகிய நாம் இருளான காரியங்கள் நமக்குள்ள வராதபடி நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் கூட இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் அது என்ன செய்யுமா? விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட வேண்டும். முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், நம்முடைய வெளிச்சம் என்ன செய்யக்கூடாது? இருளாய் மாறக்கூடாது. இருள் போன்ற அனுபவங்கள் காணப்படக்கூடாது. எப்போ ஒரு விளக்கு அணைந்து போகும்னா, அந்த விளக்கு எரியக்கூடியதான ஆக்சிஜன் கிடைக்காதப்போ அந்த விளக்கு என்ன செஞ்சிடும்? அணைஞ்சு போக வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தை, விளக்கை கொளுத்தி நீங்க என்ன செய்யக்கூடாது? மரக்காலால மூடி வைக்க கூடாது. அது என்ன செய்யணும்? விளக்கு தண்டின் மேல வைக்கும் போது உள்ள வர்ற அநேகருக்கு அது என்ன செய்யுமா? வெளிச்சத்தை கொடுக்குமா? அதே போல நம்முடைய விளக்காகிய நம்முடைய ரட்சிப்பாகிய விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும். அதுல இருள் என்ன செய்யக்கூடாது? கொஞ்சம் கூட வரக்கூடாது. இந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தை, மரக்காலால விளக்கு என்ன செய்யுது? மூடி வைக்கிறதான ஒரு காரியம். மரக்கால் என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாருமே அறிந்த ஒரு காரியம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு அளவீடு. நெல் போன்றதான தானியங்களை அளக்கிறதுக்கு உபயோகப்படுத்துறதான ஒரு காரியம் அந்த மரக்கால். அந்த மரக்காலை என்ன செய்யணுமா? மூடி வைக்க கூடாது. விளக்க கொளுத்தணும். இந்த விளக்க கொளுத்து என்ன செய்யணும்? மரக்காலால மூடி வைக்க கூடாது. அது என்ன செய்யணும்? விளக்கு தண்டு மேல வைக்கணும்னு ஆண்டவர் சொல்றாங்க. மரக்கால் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில வியாபாரங்கள், தொழில், மற்ற விதமான பணக்காரியங்கள், பதவி போன்றதான காரியங்களை மரக்கால் குறிக்கிறது. மரக்கால் என்று சொன்னாலே வியாபாரம். அந்த மரக்காலை போல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காதபடி வியாபாரம், தொழில், பண ஆசை, பதவி ஆசை, இதுக்கு நம்ம முதலிடம் கொடுப்போமானால் நம்ம விளக்க கொளுத்தி மரக்காலால மூடி வைக்கிறோம்னு தான் அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பாருங்க, எப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம விளக்கு கொளுத்தப்பட்டது உண்மைதான். நம்ம ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றது நல்லதுதான். ஆனா அது எரிஞ்சிட்டு இருக்காப்ப இல்ல மரக்காலால மூடி வச்சிருக்கிறோமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட உலக மனுஷனை காட்டிலும் அதிகமான பிரயாசங்கள், உலக பிரயாசங்களை அவர்கள் பட்டு கொண்டு இருக்கிறார்கள். பதவி ஆசைகள், பண ஆசைகள், தொழில், வியாபாரம் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற காரியங்கள். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் தான். ஆனா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. நம்முடைய விளக்க கொளுத்தி ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது?
மரக்காலால மூடி வைக்கக்கூடாது. அது எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல். ஜனங்கள் இஸ்ரவேலிலே ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லும் பொழுது சாமுவேல் சவுலை பார்த்து என்ன செய்றார்? இந்த சவுலை அபிஷேகம் பண்ண என்று சொல்லி சாமுவேலிடம் ஆண்டவர் கூறுகிறார். அப்பொழுது சவுல் சொல்லுகிறார், இஸ்ரவேல் கோத்திரத்திலேயே பென்யமீன் கோத்திரமாகிய என்னுடைய கோத்திரம் சிறிதான கோத்திரம். அந்த பென்யமீன் கோத்திரத்துல எங்க குடும்பம் ரொம்ப அற்பமானது, நான் எப்படி ராஜாவாக முடியும் அப்படின்னு முதல்ல பேசின சவுல் தான். காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக எதையும் செய்ய துணிந்தவராய் காணப்பட்டார். சாமுவேல் வர்றதுக்கு முன்னாடியே ஜனங்கள் சிதறி போகக்கூடாது என்று சொல்லி பலி செலுத்த முன் வந்தார். அமலேக்க உச்சின்னு அழைக்க சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆனா பாத்தீங்கன்னா முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஒன்றுமே உதவாது என்று சொல்லக்கூடிய காரியங்களை அழைத்து போட்டார். தன்னுடைய பதவி ஆசையினால தன்னுடைய ராஜ்யபாரத்துக்கு பின்பு தன்னுடைய குமாரன் தான் யோனத்தான் தான் ராஜாவா வரணும்னு சொல்லி தாவீதை கொலை செய்யறதுக்கு எத்தனையோ முறை அவர் முயற்சி பண்ணார் என்று சொல்லி பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உலக மனுஷங்களை போல பதவியை தேடிக்கிட்டே போகிற காரியங்கள், பணத்துக்கு பின்னாடியே போகிற காரியங்களை சற்று நிறுத்தி போட்டுவிட்டு நம்முடைய ரட்சிப்பாகிய விளக்கு எரியறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை ஒரு நாளும் விளக்க கொளுத்தி மரக்காலால் நம்ம மூடி வைக்கிற அனுபவம் நமக்கு ஒரு நாளும் வேண்டாம். இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது நீங்கள் ஆண்டவரை தேடுங்க. இந்த லாக்டவுன் டைமில் கூட உங்களுக்கு அதிகமான நேரங்கள் கிடைக்கும் பொழுது ஆண்டோடைய சமூகத்தில் அமருங்க, தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க, தேவனோடு தனித்திருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக கடந்து வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் பதவிக்கு பின்னாடியும் பணத்துக்கு பின்னாடி நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். யோவான் சாமுடைய பிரசங்கத்துல நீங்க கேட்பீங்களான்னா, அந்த போர்ச்சங்கர் கேட்கிறாங்க, அப்படின்னா நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த போர்ச்சங்கரை பார்த்து யோவான் சாமி சொல்றாரு, உங்கள் சம்பளமே போதும் என்று எண்ணுங்கள், பரிதானம் வேண்டாம், லஞ்சம் வாங்காத அப்படின்னு அந்த இடத்துல யோவான் சாமி அழகா சொல்லுகிறார். அந்த பரிதானம் என்ன செய்யுமா? ஞானிகளுடைய கண்களை கூட குருடாக்கி விடும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் விளக்க கொளுத்தி வியாபாரம், பதவி ஆசை, பண ஆசை, தொழில் அப்படிங்கிறதுனால ஒரு மரக்கால போட்டு மூடி வச்சிடாதீங்க. தொழில் வியாபாரம் எல்லாம் தேவைதான், ஆனா அதை காட்டிலும் ஆண்டவரை நீங்கள் அதிகமாக தேட வேண்டும். இதை காரணம் காட்டி உங்க ரட்சிப்பை இழந்து போய்விடாதீர்கள். ஆண்டோடைய வருகை சமீபத்தில் இருக்கிறதுனால அந்த வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பார்க்கிறார். இரண்டாவது ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான். போதும். ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை பாத்திரத்தினால் என்ன செய்ய மாட்டான்? மூட மாட்டான். இரண்டாவது சொல்லப்படுகிற வார்த்தை, விளக்கு கொளுத்தப்பட்டது உண்மைதான். அது எதனால மூடப்பட்டிருக்கு? இப்ப முதல்ல மரக்கால மூடப்பட்டுருச்சு, இப்ப பாத்திரத்தினால மூடப்பட்டிருக்கு. பாத்திரம் என்று சொல்லும் பொழுது அதிகமான வார்த்தைகள் எது குறித்து சொல்லுகிறதால் வீட்டு வேலைகள், பெண்களுக்கு இது அதிகமாக பொருந்தணும் நம்புறேன். வீட்டு வேலைகளை குறித்ததான ஒரு காரியம். சில பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்குன்னு வேலை செய்து கொண்டே இருப்பார்களே தவிர தேவனுடைய சமூகத்தை நோக்கி என்ன பண்ண மாட்டாங்க? போய் உட்கார்ந்து செபிக்க மாட்டாங்க. அதுக்கு ஆண்டவர் ஒரு வசனம் சொல்றார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வாசிங்க. 39 அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகள் செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்றார். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அந்த இடத்துல மாத்தாள் சொல்ற, பற்பல வேலைகளை செய்யறான். பற்பல வேலைகளை செய்யறதுனால மிகுந்த வருத்தம் அடைந்து, நம்முடைய வீட்டில் கூட பற்பல வேலைகளை நம்ம செய்யும் பொழுது நமக்குள்ள என்ன வரும்? பெண்களுக்குள்ள அதிகமான சோர்வுகள், அதிகமான பலவீனங்கள் அதிகமாக காணப்படும்.
அந்த நேரத்தில் மாத்தா சொல்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா மிகவும் வருத்தம் அடைந்து உடனே ஆண்டவரை சொல்கிறேன், ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்ததை குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி ஆண்டவரை குறித்து ஒரு கேள்வி அவர் கேட்குறான். நான் ஆண்டவர் சொல்கிறாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குற, இதெல்லாம் தேவையில்லை, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி. இன்னைக்கு பெண்களுக்காக ஆண்டவர் சொல்கிற வார்த்தை அதுதான். பற்பல வேலைகளை செய்யறதுனால வருத்தம் அடைகிற ஒரு காரியம் ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் தேவையில்லம்மா, அதெல்லாம் விட ரொம்ப முக்கியம், நீ தேவனுடைய பாதத்தில் அமரணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து செபிக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளை உங்க விளக்க கொளுத்தி ஒரு நாள் வீட்டு வேலை உலக வேலை இருக்கிறதான ஒரு பாத்திரத்தினால மூடிடாதீங்க. அந்த விளக்கு அணைஞ்சு போயிடும். தேவனுடைய வருகையில நான் போக முடியாமல் போய்விடும். தேவனுடைய பிள்ளைகளை விளக்க கொளுத்தி அதை பாத்திரத்தினால மூடி வைக்காதபடி அதை விளக்கு தண்டின் மேல வைப்பீங்கன்னா அது நிச்சயமா அநேகருக்கு பிரகாசத்தை கொடுக்கும். வீட்டு வேலைனால வருத்தம் அடைந்து ஒரு நாளும் தேவ சமூகத்தை மறந்துடாதீங்க. தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. எத்தனை வேலைகள் இருந்தாலும் அதிகாலையில ஆண்டவரை தேடுகிறதான ஒரு பழக்கம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சந்திக்கிற காரியங்கள் இருக்க வேண்டும். இந்த மரியாள் எப்படி தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு அவளுக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்துச்சு, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்றதுக்கு ஒரு வாஞ்சை வேணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஒரு ஆவல் நமக்குள்ள இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஒரு நாளும் விளக்கை கொளுத்தி பாத்திரத்தினால மூடப்படக்கூடாது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அதே லூக்கா 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் பிற்பகுதியை வாசிங்க. கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான், உள்ளே பிரவேசிக்கவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். ஒருவனும் விளக்கை கொளுத்தி பாத்திரத்தினால மூடவும் மாட்டான். அடுத்த செய்ய மாட்டான், கட்டிலின் கீழே வைக்க மாட்டான். உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சத்தை காணும்படி அது விளக்கு தண்டின் மேல் என்ன செய்யணுமா, வைக்கப்பட வேண்டும். அடுத்த 3வது பகுதி கட்டிலின் கீழே வைக்கிற அனுபவம். இன்னும் சில தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கட்டில் எதை குறிக்கிறது, சுகபோகமான ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. அடுத்து சோம்பேறித்தனம், கர்த்தருடைய வேலையை செய்யாதபடி சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்கிறதான காரியங்கள், இதான் கட்டில் உள்ளதுன காரியங்கள். அடுத்து தூக்க மயக்கம், அடுத்து உலக துர்க்கிரியைகள், இவைகளுக்கு இடம் கொடுக்கிறதான ஒரு காரியங்கள். நம்முடைய விளக்கு கொளுத்தப்பட்டது உண்மைதான், இந்த ரட்சிப்பாகிய விளக்கு எழுதி கொண்டிருக்கிறது உண்மைதான். ஆனா அதை சில தேவனுடைய பிள்ளைகள் என்ன செஞ்சிடறாங்கன்னா, கட்டிலுக்கு கீழே கொண்டு போய் வச்சிடுறாங்க. தேவனை தேடாதபடி ஒரு சோம்பேறித்தன ஒரு வாழ்க்கை. சோம்பேறி என்ன செய்வானா, படுக்கையில ஆடிக்கொண்டே இருப்பான். அவன் என்ன செய்வான், இன்னும் கொஞ்சம் உருகட்டும் இன்னும் கொஞ்சம் உருகட்டும் என்ன செய்வான், கை முடக்கி கொண்டு நித்திரை செய்வான் என்று நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்க. நம்முடைய சோம்பேறித்தனத்தினால ஆண்டவரை தேடாம விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா அவருடைய ஊழியத்தின் வெற்றிக்கு காரணமே பிதாவை ஒவ்வொரு நாளும் தேடினார். தனித்திருக்கும் போது பிதாவோடு உறவாடினார். வனாந்தரமான இடங்களுக்கு போய் அவர் ஜெபித்தார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அந்த பிதாவோடு இருந்த ஐக்கியம் தான் அந்த 3 வருஷ ஊழியத்தில் அவருக்கு வெற்றியை கொடுத்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னா நம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, கட்டில் போன்ற அனுபவங்கள் நமக்குள்ள வரக்கூடாது. தூக்கமயமான காரியங்கள், ஜெபத்தில் உட்கார்ந்தாலே சில பேருக்கு தூக்கம் வந்துகிட்டே இருக்கும். வேதம் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் பொல்லாத சாத்தானுடைய கிரியைகள். அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காம தேவ சமூகத்துல உற்சாகமான இருதயத்தோட உற்சாகமான மனதோட நீங்க ஆண்டவரை தேடணும். நீங்க ஆண்டவரை தேடும் பொழுது உங்களுடைய வெளிச்சம் நிச்சயமாகவே பிரகாசிக்கும். சூரியனை போல நீங்க பிரகாசிப்பீங்க. வேதம் சொல்லுகிறது, சூரியனுடைய மகிமை வேற, சந்திரனுடைய மகிமை வேற. மகிமையில மகிமை நட்சத்திரம் என்ன செஞ்சிருக்கிறான், விசேஷித்திருக்கிறது என்று சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ரட்சிப்பு அப்படியாக வெளிப்படணும். சூரியனை போல நம்ம பிரகாசிக்கணும், சந்திரனை போல பிரகாசிக்கணும், நட்சத்திரங்களை போல நம்ம பிரகாசிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். கட்டில் போன்றதான அனுபவங்கள் நமக்குள்ள வரக்கூடாது. உங்க விளக்க கொளுத்தி ஒரு நாளும் கட்டில் கீழே வைக்காதீங்க. நம்மளை குறித்து ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டத்தை நீங்க நிறைவேற்றக்கூடிய ஜனங்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் நம்மளை எல்லாரையும் குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அந்த பிளானை நிறைவேற்ற நீங்க அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும், அவருடைய சித்தத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். இந்த இடத்துல உதாரணத்துக்கு ஒரு மனுஷனை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். சிம்சோனை குறித்து ஒரு பிளான் ஆண்டவர் வச்சிருந்தார்.
பெலிஸ்தர்களை முறியடித்து இஸ்ரவேலிலே ஒரு நல்ல நியாயாதிபதியாய் இஸ்ரவேலை ஆள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சித்தம் வச்சிருந்தார். ஆனால் அந்த சிம்சோன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கண்ணுக்கு பிரியமானவள் என்று சொல்லி ஒரு பெண்ணை தேடி அவன் போனான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டான். பெலிஸ்தருடைய குமாரத்திகளில் ஒருத்தியை அவன் என்ன பார்க்குறான். அவங்க அம்மா அப்பாட்ட சொல்கிறான், அவள் என் கண்களுக்கு பிரியமானவள்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்சோட வாழ்க்கையில் எல்லாமே தாறுமாறாய் மாறுகிறது. சிம்சோன் என்றால் சூரியன் என்று சொல்லி அர்த்தம். சூரியனுடைய பிரகாசம் எப்படி இருக்கும்? அப்படியா பிரகாசிக்க வேண்டியதான சிம்சோன் இறுதி நாட்களில் பார்த்தீங்கன்னா 2 கண்களும் குருடாக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலை. பெலிஸ்தியருடைய கையில் அகப்பட்டு கொண்டான். அவனுடைய கண்கள் 2ஐயும் என்ன பண்ணாங்க? பிடுங்கி போட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். சூரியன் இருளடைந்து போனது. ஏன்? அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதான துர்க்கிரியை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவன் தன்னை குறித்து வச்சிருக்கிற திட்டத்தை, தாம் மேல வச்சிருக்கிற அபிஷேகத்தை அள்ள தட்டுனதான காரியங்கள் அதெல்லாம் உதறி போட்டுட்டு உலகத்துக்கு பின்னாடி ஒரு பெண்ணுக்கு பின்னாடி அவன் போனதுனால சூரியனாய் பிரகாசிக்க வேண்டிய சிம்சோன் தன் வாழ்க்கையில 2 கண்ணு இழந்து பார்வை இல்லாதவனாய் அவன் மடிந்து போனான். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் கட்டிலின் கீழே உங்க விளக்கு கொளுத்தப்படக்கூடாது. உலகத்துல மனுஷங்க இப்படி வாழ்றாங்க, அப்படி வாழ்றாங்க, நானும் இப்படி வாழலாம் நீங்க நினைக்காதீங்க. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம எப்படி வாழ்றோம் அந்த கர்த்தர் பார்க்கிறார். சபைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை, 3 மாசமா தேவனுடைய ஆலயத்துக்கு வர முடியல. ஆனா நீங்க கிறிஸ்துவோடு இருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் அதை பார்க்கிறார். என்னை கண்காணிக்க யாரும் இல்லை, செடிச்சியான்னு கேட்க ஆள் இல்லை, அதனால நான் எப்படி வேணாலும் வாழ்வேன், மனம் போன போக்கில் நான் வாழ்வேன் நீங்கள் நினச்சிங்கன்னா நம்முடைய முடிவு ரொம்ப மோசமாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, யார் நம்மளை பார்த்தாலும் பார்க்காட்டியும், யார் நம்மளை கேட்டாலும் கேட்காட்டியும் தேவனோடு இசைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும். சிம்சோன் வேசியோடு இசைந்திருந்தான். அவன் வாழ்க்கை சீரழிக்கப்பட்டது. அவன் விளக்கு அணைஞ்சு போச்சு. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஏற்றி வச்சிருக்கிறத ரட்சிப்பாய விளக்கு ஒரு நாளும் அது அணைஞ்சு போகக்கூடாது. அது பிரகாசிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவர் அதிகமா தேடுங்க. இந்த டைமிங்ல அதிகமா ஆண்டவரை தேடுங்க. உலகம் முழுவதும் இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலை. வேதத்தில் சொல்லப்பட்டது போல கொள்ளை நோய்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு காரியம் மாத்திரம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா, தேவனுடைய வருகை சமீபத்தில் வருகிறது. அந்த வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். வாசிக்கலாம். அதே லூக்கா சுவிசேஷ புத்தகத்துல 12ஆம் அதிகாரம் 35-40 வசனம் வரைக்கும் வாசிங்க. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரை பாக்கியவான்கள். அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். திருடன் இந்த நேரத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்றார். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். இந்த பிரசங்கத்தின் முடிவுக்குள்ளே நான் கலந்து வந்திருக்கிறேன். ஆயத்தமாய் இருங்கள். அந்த வசனத்தில் 35ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் காணப்பட வேண்டும். ஏன்னா எஜமான் வரப்போகிறார். அந்த எஜமான் வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் மாத்திரமே தேவ சமூகத்துக்கு கடந்து போக முடியும். உங்கள் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காம, பாத்திரத்தினால மூடி வைக்காம, கட்டிலின் கீழையும் வைக்காம நம்முடைய வாழ்க்கையில அந்த விளக்கு எரிய வேண்டும். தேவனுடைய சமூகத்துல தேவன் வருகிற வரைக்கும்
மணவாளன் வருகிற வரைக்கும், எஜமானன் வருகிற வரைக்கும் நம்முடைய விளக்கு எரிந்து கொண்டிருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், உள்ள அறைகள் கட்டப்பட்டிருக்க வேண்டும். தேவன் வரும்பொழுது நம்முடைய அறைகள் கட்டப்பட்டு நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். நம்முடைய விளக்கு எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் எப்போ வருவார் நம்ம யாருக்குமே தெரியாது. இதா ஒருவரை தவிர ஒருவரும் இந்த நாளை அறியான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களிலே வந்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நேரத்தில் வந்திருக்கிற நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும். என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டோம், தேவனுடைய சமூகத்துல அவருடைய பிள்ளைகளா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா அவர் வர்ற வரைக்கும் அந்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள், அனுதினமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டது. ஒவ்வொரு நாளும் நீங்க ரட்சிக்கப்படணும். உங்க ரட்சிப்பை நீங்க புதுப்பித்துக் கொண்டே இருக்கணும். அப்பொழுதுதான் தேவனுடைய வருகையில நாம் போக முடியும். தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு ஆயத்தமுள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. விளக்கை கொளுத்தி ஒருவன் என்ன செய்ய மாட்டான், மரக்காலில் மூடி வைக்க மாட்டான். அது விளக்கு தண்டின் மேல வைக்கப்படும். ஆண்டவர் எந்த ஸ்தானத்துல நம்மளை கொண்டு போய் வச்சுக்கிறாரோ அந்த ஸ்தானத்துல அவர் வர்ற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அதுல தேவனுடைய சமூகத்துல ஆயத்தத்தோடு நம்ம காத்திருக்கணும். நான் மனம் திரும்பாத பட்சத்துல, எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்றார், மனம் திரும்பாத பட்சத்துல விளக்கு தண்டை உன்னிடத்துல என்ன செஞ்சிருவேன், நீக்கி போட்டுருவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். விளக்கு தண்டில் வைக்கிறது அவர் தான். ஆனா மனம் திரும்பாத பட்சத்தில் இந்த விளக்கு தண்டில இருந்து உன்னை எடுத்துருவேன் ஆண்டவர் சொல்றார். நம்முடைய வாழ்க்கையை நம்ம செப்பரேட்டு பார்ப்போமா? நம்முடைய வாழ்க்கையை குறித்து கொஞ்சம் நிதானிச்சு பார்ப்போமா? ஆண்டோடைய வருகைக்கு நான் ஆயத்தமா இருக்கிறோமா? உன் காலை தீமைக்கு விளக்குவாயன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கு? நம்முடைய கண்ணின் பார்வைகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய இருதயம் எதை சிந்திக்கிறது? தேவனுடைய வருகைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. சிலுவையை கழுத்தில் அணிந்து கொள்றதுனால ஒருத்தவங்க கிறிஸ்தவங்க ஆக முடியாது. கிறிஸ்தவ பெயர்களை வைத்துக் கொண்டதுனால ஒருத்தவங்க கிறிஸ்தவங்கள் ஆக முடியாது. கிறிஸ்துவை இருதயத்தில் தரித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் மாத்திரமே பரலோகத்துக்கு போக முடியும். வாழ்நாள் முழுவதும் நீதிமான்களாய் வாழ்ந்துட்டு தேவனுடைய வருகை நேரத்துல ஒரு பாவத்தை செஞ்சு, ஒரு துன்மார்க்கமான ஒரு காரியத்தை செஞ்சு நரகத்துக்கு போறதை காட்டிலும் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ்ந்து நாம் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் நல்ல நீதிமானா வாழ்ந்துட்டு கடைசி நேரத்தில் ஒரு சின்ன பாவத்தை செஞ்சதுனால அந்த பரலோக வாழ்க்கையை நம்ம இழந்து போயிடும். சில பேரோட எண்ணம் என்னன்னா, ஆண்டுடைய வருகை வரும்பொழுது என்ன பண்ணிக்கலாம், மனம் திரும்பிக்கலாம், அது வரைக்கும் நம்ம இஷ்டம் போல வாழ்ந்துக்கலாம், இஷ்டம் போல நடந்துக்கலாம் சில பேர் நினைக்கலாம். ஆனா ஆண்டுடைய வருகை எப்போ வரும்னே தெரியாது. ஸோ நீங்க துன்மார்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் வந்துட்டாருன்னா கைவிடப்பட்டதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் நம்ம கடந்து போவோம். இந்த செய்தியை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க விளக்கு இப்ப எரிச்சிட்டு இருக்குதா? உங்க ரட்சிப்பின் அனுபவத்துல எப்படி இருக்கிறீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க விளக்கை நீங்களே அணைச்சு போட்டுறாதீங்க. உங்க விளக்கை நீங்களே மரக்காலால மூடி வச்சிடாதீங்க, பாத்திரத்தால மூடி வச்சிடாதீங்க, கட்டிலின் கீழே வச்சிடாதீங்க. அது விளக்க தண்டின் மேல வைங்க. நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருப்பீங்க. உங்க வெளிச்சத்தை தேடி அநேகர் வருவாங்க, அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. இந்த நாளிலும் கூட இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராங்க. இந்த நேரத்தில் கூட இந்த கடைசி ஜெபத்தை நம்முடைய பாஸ்டர்கள் முன்பாக வந்து ஜெபம் பண்ணுவாங்க. வருகைக்கு ஆயத்தப்படுவோம், தேவ சபையில் அர்ப்பணிப்போம். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ. எல்லாரும் சேர்ந்து ஒரு விசை கூட கண்களை மூடி ஹல்லேலூயா நாம் ஜெபிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே, என்னுடைய விளக்கு எரிய வேண்டும் அப்பா. என் விளக்கு எதுனாலும் மூடப்படக்கூடாது. என் விளக்கு எரிவதற்கு காரணம் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, ஒரு வெளிச்சம் கொடுக்கிற வாழ்க்கை வாழ ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தருவீராக என்று சொல்லி எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினீ. எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினீ. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து
எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடையதான வாழ்க்கையில நம்முடைய விளக்கு, வாழ்க்கை என்கிற அந்த விளக்கு எப்பொழுதும் கிறிஸ்துவுக்காக எரிந்து கொண்டிருக்க, மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிற அளவில் நாம் எரிந்து கொண்டிருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படி நல்ல கைவைத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கேட்ட வசனத்தின்படியாக எங்கள் வாழ்க்கையின் விளக்கை நாங்கள் எதை கொண்டும் நாங்கள் மூடி விடாதபடி, அணைந்து போகாதபடிக்கு எங்களை நாங்கள் காத்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. உம்முடைய வருகை அதிசீக்கிரமாக இருப்பதினாலே ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தமாக்கப்பட்ட விளக்காய் எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. இந்த வருகையில காணப்படுகிற புத்தி உள்ள கன்னியை போல ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்தபடி நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரை. இந்த நாட்களிலே இந்த ஆராய்வு பகுதிகளிலே ஆண்டவரை பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல சுகபல கிருபைகளை தருவீராக. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான வேலையில பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார நாட்களிலே பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் பெயர் பெயராய் தனித்தனியாய் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் உடைய பிள்ளைகளோடு இருக்கும்படி ஜெபிக்கிறோம். அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்கிறாண்டவரே. இந்த உலகத்தில் உயர்ந்த அடைக்கலமாகிய எல்லா நிலைமையிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபைதாரும். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும், நன்மையும் கிருபையும் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே.